ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஊட்டி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வெண்பொங்கல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவு பாசிப்பருப்பு எடுக்கணும். அப்போ தான் பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரிசியும் பருப்பையும் 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். குக்கர் நல்லா சூடானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யும் எண்ணெயும் நல்லா காஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்த்துட்டு கொஞ்சம் தள்ளி நினைக்கோங்க. எண்ணெயில் மிளகு சேர்த்தோமே மிளகு வெடிக்கும். இது கூடவே 2 பச்சை மிளகாவை லைட்டாக கீறி விட்டுட்டு சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாவை 2 கிள்ளி சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் இஞ்சியை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ முந்திரி பருப்பு நல்லா வதங்கி வந்ததும் இதில் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. நம்ம எந்த அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி விடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பொங்கல் நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அரிசியும் பருப்பும் சேர்த்து 1/2 கப் எடுத்திருந்தேன். 1/2 கப் அரிசிக்கும் பருப்புக்கும் 6 கப் தண்ணி சேர்த்தணும். அப்போ தான் பொங்கல் நல்லா குலைவாக வெந்து வரும். நான் 5 கப் தண்ணி சேர்த்துட்டு 1 கப் பால் சேர்த்துக்க போகிறேன். பால் சேர்க்கறனால நம்மளோட பொங்கல் நமக்கு ரிச்சான டேஸ்ட்டில் கிடைக்கும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதில் பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் பால் சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா 1/2 டம்ளர் அரிசிக்கும் பருப்புக்கும் 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு பொங்கல் 4 பேர் நல்லா திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு சரியாக இருக்கும். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் ஒரு கைப்பிடி மல்லியை ரஃப்பாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது குக்கரை மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நான் சரியாக 6 விசில் விட்டு ப்ரெஷரெல்லாம் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பொங்கல் இந்த அளவுக்கு நல்லா குலைவாக வெந்து வந்திருக்கு. கரண்டி வச்சு நல்லா அழுத்தி பொங்கலை நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், அவ்வளோதான், நம்மளுடைய பொங்கல் ரெடி. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஊட்டி குக்கிங் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம். பாய், see you soon.